ஹாய்ங்க. வெல்கம் டு காமாக்ஷி ஆண்டிக்கோட ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய பொருட்கள், வித்தியாசமான பொருட்கள் போட்டுட்ருக்குறேன். ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் பார்த்துட்டு நல்ல பொருள் உங்களுக்கு எது உங்கள்கிட்ட இல்லையோ பிடிச்சதை கேட்குறீங்க. இருந்தால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லைன்னா அடுத்த முறை கிடச்சா யார் கேட்டாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து மறுபடியும் அனுப்பி வைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிற பொருட்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட வாங்குறவங்களையும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலானவங்க பார்க்குறாங்க அப்படின்னு மகிழ்ச்சி இருக்கும். முதல்ல நாம் பார்க்குறது உருளிங்க. இது என்னமோ உருளி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவை வந்துகிட்டே இருக்குது நமக்கு. நானும் போட்டுகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு 4.5 இன்ச்சு தான் இருக்குங்க. 5 இன்ச்சு இல்லை, இது கரெக்டாக ஒரு 4.5 இன்ச்சு இருக்குது. சின்னது, போன தரத்தோட சின்னது தான். இதோட ரேட்டு 2300 ரூபா, 2300. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சொம்புங்க. தேங்காய் வைக்கலாம், கலசம் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. சின்ன தேங்காய் தான் வைக்க முடியும், பெருசானா வைக்க முடியாது. பார்த்துக்கோங்க, உயரம் பார்த்துக்கோங்க, ஒரு 4 இன்ச்சு கிட்டே இருக்குது. நல்ல வெங்கலங்க, நல்ல வெங்கலம். மேல் பகுதி பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. கீழே குமிழ் 3 குமிழ் வச்சுருக்கு. நல்லா உட்காரும், ஆடாது, நல்லா தெளிவாக இருக்குது. நல்ல பீஸு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய நான் போட்டுகிட்டே இருக்கிறேங்க. இந்த பொருள் எல்லாம் சில பொருட்கள் திரும்ப கிடைக்காத பொருட்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்து வேணுன்றதை கேளுங்க, அவைலபிள் இருந்தால் கொடுத்துட்றேன். இது முந்தி போட்டது தாங்க, குருவாயூரப்பன் சிலை. நல்லா அழகாக இருக்குது. இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் முந்தைய வீடியோவில் பாருங்கள். உயரம் மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அழகாக இருக்குங்க. அது எப்படி அலங்காரம் பண்ணி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் இருக்குது. பிரான்ஸ் தான் இது. இது பித்தளை கிடையாது, வெங்கலம். நல்ல வார்ப்பு வெங்கலம். உயரம் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. 3.5 இன்ச்சு இருக்குங்க. 3.5 இன்ச்சு சின்னது தான். வீட்டில் பூஜை பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடியது தான் இது. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இது ஒரு இந்த டீ எல்லாம் எடுத்து ஊற்றக்கூடிய கரண்டிங்க. நல்லா அழகாக இருக்குது. இதோ எப்படி இருக்கோ அப்படியே தான் அனுப்புவேன். ஆனால் இதனோட பிடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மரத்தில் கடைஞ்சி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி உலோகத்தில் இருக்குது. நல்லா இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. 1300 ரூபாய் இதோட ரேட்டு. 1300 ரூபாய், 1300. இது சின்னதுங்க, ஆனால் இதுவும் நல்லா தெளிவாக தான் இருக்குது. இதுவும் 1300 தான், 1300 ரூபாய் தான். ரெண்டும் சேர்த்து எடுத்திங்கன்னா பார்த்து கொடுக்கலாம். பாருங்கள், எது வேணுமோ சொல்லுங்கள், புக் பண்ணிக்கலாம். இது ஆஃபரில் போட்டிருக்கேங்க. இந்த சொம்பு ஆஃபரில் போட்டிருக்கேங்க. ஒரு கஸ்டமர் கேட்டாருன்னு எடுத்து வச்சேன். அது எனக்கு நாள் ஆனதுனால உடனே போடணும்னு போட்டுட்டேன். நான் உங்களுக்கு வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. 3200, 3200 ரூபாய். நல்ல கனமாக இருக்குங்க பீஸ். அது எப்படி இருக்கோ அப்படியே தான் அனுப்புவேன் நான். இது ஒரு பூஜைக்கு பயன்படுத்தலாம், தண்ணி குடிக்கலாம், ஃப்ளவர் வாஷாக பயன்படுத்தலாம். நல்ல வெங்கலம் இது, நல்ல வெங்கலம். இது கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதோட ரேட்டு 2200 ரூபாய், 2200. 2200 ரூபாய். நல்ல அமைப்பாக இருக்குங்க. எந்த எதுவும் இல்லை. நல்லா தெளிவாக இருக்குது, கனமாகவும் இருக்குது. நல்ல வெயிட் இது. இது வாய்க்கிட்ட பாருங்கள், என்ன கனம் இருக்கோ அந்த கனம் உள்ளவும் இருக்குது. வெள்ளையாக இருக்குது வெங்கலம். எப்படி வெங்கலம் வெள்ளையாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈயம் அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு ஓலை வெட்டி தட்டுங்க. நிறைய தட்டு வருது போயிடுது, நான் கொடுத்துட்டேன் நிறைய பேருக்கு. இந்த தட்டு நான் உங்களுக்கு விலை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிவிட்டு விலை சொல்கிறேன். எல்லாமே கையில் தட்டி செஞ்சது தான். எல்லா பக்கமும் காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு இடத்துல நான் காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. ஒரு சின்னதாக ஒரு பார்த்தேனே தெரியல, அந்த ஒர்க்கு பாருங்கள். இது இருக்குது இல்லைங்களா, இந்த சின்னதாக ஒரு, அது ஓட்டை கிடையாது, லைட்டாக ஒரு இது இருக்குது, அந்த இடத்துல கேப் இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இதோட ரேட்டு வேறு, 2600 700லாம் விற்றது. இந்த கேப்காக உங்களுக்கு நான் 1900 ரூபாய்க்கு கொடுக்குறேன்.
இல்லை 1800, 1800 கொடுத்தா போதும். ஓலை வெட்டி தட்டு உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்காது. 10 இன்ச்சு அகலம் உள்ளது, 9 to 10 இன்ச்சு. வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. 1800. இது பூஜா பிளேட்டுங்க. சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு தட்டு. நல்லா புளி போட்டுட்டு ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நானே பாலிஷ் பண்ணி போடுவேன் சிலதெல்லாம் அப்படியே போடணும்னு போடுறேன். உங்களுக்கு தெரியணும் இல்லையா, எல்லாமே புதுசு கொடுக்குறோன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. புதுசெல்லாம் என்கிட்ட கிடையாதுங்க. 950 கிராம் இருக்குது இதில். 950 கிராம்ஸ், அதை பார்த்துக்கோங்க. 950 கிராம்ஸ் ரேட்டுன்னு கேட்காதீங்க. அது 950 கிராம். அதோட வெயிட்டு 950 கிராம். 2400 வெயிட், டபிள்யூ போட்டு, அதனால தான் 2400. ஓல்டு பீஸுங்க இதெல்லாம். ஒரு 80 வருஷம் அந்த மாதிரி பழசு. ரொம்ப பூஜையில் பயன்படுத்தினது இது. அவ்வளோ தெளிவாக, அது அவ்வளோ பயம் பக்தியோடு வச்சுருப்பாங்க பெரியவங்க. அது அப்புறம் இப்போ உள்ளவங்க அது வேண்டான்னு போட்டுடுறதுல யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு அவ்வளோ சந்தோஷமாக போகுது. இது பெருசுங்க. அடுத்தது பெருசு. நல்ல வெங்கலம், கேரளா வெங்கலம் இது. திருப்பி ஹேண்டில் காட்டுறேன் பாருங்கள். அந்த கால் 4 இருக்கா 3 இருக்கான்னு தெரியலையே. 4 பீஸ் தான். 4 கால் லெக்ஸ் வச்சுருக்கு. அதனோட அந்த காலோடைய பாதம் பாருங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்குது. 1.5 கிலோ வெயிட் உள்ளது. 1 கிலோ 450 கிராம் இருக்குது. இதோட ரேட்டு 4500. நல்ல கெட்டி. நல்லா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம், பிரசாதம் வைக்கலாம், சுவாமியை உட்கார வச்சு பூஜை பண்ணலாம். எல்லாம் சின்ன சிலைகள் வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஒரு பீடத்தில் உட்கார வைக்கும்போது அதுக்கு ஒரு தனி மகிமையே உண்டு. அந்த மாதிரி உள்ள ஒரு பொருட்கள் இதெல்லாம் பூஜிக்கப்பட்ட பொருட்கள், நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பொருட்களாக தான் நாம் அதை நினைக்கணும். நம்ம கைக்கு வர்றதுக்கே எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கோமோ. இது ஒரு மொழுக்கு கிண்ணங்க, பருப்பு கிண்ணம், பருப்பு உருளி. நிறைய பேர் பருப்பு உருளி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒவ்வொன்று வரக்குள்ளே கொடுக்குறேன் நான். இது நல்லா இருக்குது, தெளிவாக அருமையாக இருக்குது பாலிஷோட. இது புதுசு கிடையவே கிடையாது. புதுசில் உங்களுக்கு ஈயம் கண்டென்ட் கம்மி. இதில் ஈயம் இருக்கும், அதுவும் ஈயமும் வெள்ளியம் மிக்சிங்கில் இருக்கும். சமைக்கும்போது உங்களுக்கு அதனோட ரசாயன மாற்றம் கண்டிப்பாக தெரியும். அதோட ரேட்டு 2900. அந்த பீஸோட ரேட்டு 2900. இது முதலே காட்டிட்டேன் நான் உங்களுக்கு, மறுபடியும் கையில் எடுத்துட்டேன், காட்டுறேன் பார்த்துக்கோங்க. பருப்புருளி நல்லா இருக்குங்க. யார் வீட்டுக்கு போகும்னு தெரியல. இது ஒரு பாவை விளக்குங்க. முந்தி நான் போட்டிருக்கேன், வாங்கியிருக்கீங்க, மறுபடியும் வந்திருக்கு இது பீஸு. அது உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அவ்வளோ அழகு. உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா கட்டழகு அப்படின்வாங்க இல்லையா, ஒரு பெண் இருக்க வேண்டிய அழகு. எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு ஆசை தான். என்ன பண்ணுறது, எல்லோரும் ஃபேமிலியில் இருக்கோம். ஒரு சிலர் ஒரு மாதிரி இருக்கும். சிலை இருக்கும், மனுஷன் இருக்க முடியுமா? நித்தம் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிட்டே இருக்குது. அதனால் சிலையெல்லாம் அழகாக வச்சு போஷாபனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாம். அந்த சிலை அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. என்ன சரியான உணவு, உடல் உழைப்பு எல்லாமே இருந்தது. இப்போ இருக்க முடியல அவங்களால. பத்மபீட்டம், ரொம்ப அழகான பத்மபீட்டம். அந்த கால் பார்த்திங்கன்னா விரல், இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கட்டை விரல் மேலே அந்த 2வது விரல் கொஞ்சம் மேலே ஏறும். அந்த மாதிரி வடிவம் வச்சுருக்காங்க. யாரோ மாடலுக்கு உட்கார்ந்தவங்கள பார்த்து பண்ணாங்களா இல்லை அப்படியே நடந்துதானும் தெரியல. ஒரு 25 ml ஆயில் ஊற்றலாம், அதில் 25 ml ஊற்றலாம். இல்லை அழகான சிலை. வேணுன்றவங்க சொல்லுங்கள். 1 அடிக்கு கிட்டத்தட்ட 1 அடி கிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா உருளிங்க. உருளின்றதோட காது உருளி. அந்த காலத்தில் இந்த அரிசி அரிப்பாங்க தெரியுங்களா, முந்தி கூட ஒன்று போட்டேன் 2 வீடியோக்கு முன்னாடி நான். அது வெங்கலம், இது வெள்ளோடு. நல்ல மெட்டீரியலுங்க. அந்த கலரை பார்த்திங்கனாலே தெரியும். இதில் அவ்வளவு ஈயம் கண்டென்ட்டு. ஈயம் அப்படின்றத விட காப்பரும், அதாவது செப்பும் ஈயமும் சேர்ந்தது தான் வெங்கலமே. அதுலேயும் வெள்ளோடு அப்படின்றது ஈயம் அதிகபட்சமாக இருக்கும், காப்பர் கம்மியாக இருக்கும். அந்த செப்பினுடைய அளவு கம்மியாக இருக்கிறது வெள்ளோடு, ஈயம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது வெள்ளோடு. இது நல்ல அகலமும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு, சுற்றியும் காட்டியிருக்கேன். மறுபடியும் கேட்காதீங்க, இருக்கிறபடி தான் நான் அனுப்புவேன். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறது தான். மறுபடியும் எனக்கு அளவு 1.5 லிட்டர் தண்ணி, 1.5-2 லிட்டர் கிட்ட தண்ணி பிடிக்குதுங்க இது. அதுவும் அளவு சொல்லிட்டேன் உங்களுக்கு நான். ஏன்னா இதை தான் இன்றைக்கி நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு தெரியும்.
இது போட போட டக்குன்னு போயிடுமே கண்டி என்கிட்ட நிற்காது. இது வெள்ளோடு ரேருங்க கிடைக்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடச்சிருக்கு எனக்கு. ஒரு 2 பீஸ் கிடச்சிது. முந்தி ஒன்று போட்டேன், இதோ இப்போ ஒன்று போட்டிருக்கேன். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. பொருள் இருந்தால் கொடுக்காம இருக்க மாட்டேங்க. நீங்கள் கேட்டால் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வீடியோ போடுறதும் வாங்குறதும். இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உள்ள இது வெண்கலம் கலர் பாருங்கள், தெரியுது உங்களுக்கு. இதில் ஈயம் கண்டென்ட் கொஞ்சம் கம்மி, ஆனால் இது வெண்கலம் தான். தட்டினா அவ்வளோ சவுண்டு வரும். இதோட அகலம் பார்த்துக்கோங்க, காது வரைக்கும் பார்த்துக்கோங்க. உயரம் பாருங்கள். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. 2400ங்க. நல்ல வெயிட்டுங்க அது. இந்த பொருளெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. திரும்ப கிடைக்கிறதே கஷ்டம். சும்மா சட்னி வைக்கலாம், அழகாக சுவாமிக்கிட்ட பிரசாதம் வைக்கலாம், ஆராதிக்கணுங்க கடவுளை நாம். இது ரொம்ப பேர் என்ன வீடியோவில் பார்த்துட்டு கேட்டது என்னென்னா, எனக்கு என்ன சாமி இருக்குது காட்டுங்க அப்படின்னாங்க. அதனால தான் இன்றைக்கி மறுபடியும் போட்டிருக்கேன். குபேர லக்ஷ்மிங்க. குபேரரும் லக்ஷ்மியும் தனவந்தமும் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் குபேரருடைய யந்திரம் ஒவ்வொரு காயின்லேயும் தலைக்கீழாக தெரியுதுங்க. நான் அந்த பக்கம் காட்டுறேன். எனக்கு 2 தலைக்கீழாக தெரியுது. இப்போ பாருங்கள், இந்த குபேரருக்குன்னு ஒரு யந்திரம் இருக்கும் இல்லையா, அந்த யந்திரம் சுற்றியும் 7 யந்திரம் இருக்குது. 7 குபேரரும் லக்ஷ்மியும் இருக்காங்க. இதனுடைய ரேட்டு நான் முந்தி போட்டது வேறு, இது வேறு. தயவுசெய்து அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. இதோட ரேட்டு 800 ரூபா. இது ஒரு பீரங்கிங்க. இது கிடைக்காத பொருள், அதனால் இது நான் உங்களுக்கு ரேட் சொல்கிறேன். இந்த பீரங்கி பழசு தான், புதுசு கிடையாது. ஷோவில் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. 1950. இதோட ரேட்டு 1950. மினேச்சர் கலெக்ட் பண்ணுறவங்க வச்சுக்கலாம், இல்லை ஷோகேஸில் வைக்கிறவங்களும் வச்சுக்கலாம். எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சு கிட்ட இருக்குங்க, அவ்வளவுதான். ரொம்ப பெருசாலாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு 10 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான். நல்லா அழகாக இருக்குது, திருத்தமாக இருக்குது, எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. அது ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொருள். நான் உங்களுக்கு சொல்லி வச்சுருக்கேன். இட்லி பானையெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் வந்தால் தானேங்க கொடுக்க முடியும். என்னால் வராததுனால கொடுக்க முடியல. இப்போ ஒன்று வந்திருக்கு, நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. செட்டிநாடு இட்லி பானை இது. புட்டு அவிக்கலாம், கொழுக்கட்டை அவிக்கலாம், இட்லி அவிக்கலாம், காய்கறிகளை வச்சு அவிக்கலாம். அந்த வேலை முடிஞ்சதும் அப்படியே அதில் பருப்பு போடலாம். நான் காட்டுறேன், ஒவ்வொன்றா காட்டுறேன். இது மூடி நல்ல ஈயம் போட்டிருக்கு, வெள்ளியம் அந்த காலத்துது, காப்பரில் ரிவிட் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா இட்லி, 3 இட்லி. காலையில் குழந்தைங்க கிளம்புறாங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னா 2 வாட்டி இப்படி ஊற்றி வச்சிங்கன்னா சரியாக போச்சு. இடியாப்பம் புழிஞ்சு துணியை போட்டு இடியாப்பம் புழிஞ்சிடலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் சாதம் வைக்கலாமா, பருப்பு வைக்கலாமா, காய் வைக்கலாமா, எல்லாமே இதில் வேக போடலாம். வெள்ளியம் சமைக்கிற பாத்திரம் மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்குங்க. தட்டோடு சேர்ந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு தட்டு தான் வரும். ஒன்று புட்டு அவிக்கிறது வரும், கொழுக்கட்டை புட்டு இந்த மாதிரி இடியாப்பம் வைக்கிறது வரும், இல்லைன்னா இட்லி தட்டு வரும். மெழுகு தெரியுதுங்களா? பயன்படுத்தாத பொருள் இது. பொன் பித்தளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெட்டீரியல் இது. இதுக்கும் என்கிட்ட எத்தனை பேர் சண்டை போட போகிறீங்களே தெரில. எனக்கு தரலன்னு. மேடம் சார், வர்றது ஒன்று தான். அது நான் வீடியோவில் போடும்போது யார் ஃபஸ்ட்டு பேமெண்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். கேட்குறீங்க, அப்புறம் தள்ளி போயிடுச்சுன்னா அது ஏன் தரலன்றீங்க. தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு தரத்துக்காக தான் நாங்கள் வீடியோவே போடுறோம், சரிங்களா? எங்ககிட்ட எதுவும் வச்சுக்கிறதுக்காக நாங்கள் எதுவும் போடுறது கிடையாது. உங்களுக்கு கொடுத்துடணும். ஏன்னா அது வியாபாரம் இல்லையா, எங்களுக்கு ஒரு 10 ரூபா வரும் தானே செய்கிறோம். அதனால் தரலன்னு யோசிக்காதீங்க. அந்த நேரத்துக்கு இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துடுவேன் நான். இன்னொரு பொருள் இருக்குது, அதை காட்டிடுறேன், அதை பார்த்துடுங்க. பார்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப முக்கியமானது கிச்சனுக்கு நமக்கு. அஞ்சரை பெட்டி. இது நல்ல அமைப்பாக இருக்குங்க. இது பாருங்கள், 5 அறை. ஆக்சுவலாக அஞ்சரை பெட்டி அப்படின்றது 5 அறை, 5 அறைகள். இது ஸ்லைடு டைப்பு. இதில் கேட்பார்ல என்ன இன்னொரு படம், அதில் இப்படி திறக்குமா அப்படி திறக்குமான்னு. இது கீழ்ப்பக்கமாக திறக்கக்கூடியது. 5 அறை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 அறைகள் இருக்குது. கடுகுளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், ஓமம், அடுத்து இன்னொன்று என்ன ஞாபகம் இல்லையே, சரி ஏதோ ஒன்று.
அது போட்டு வைக்க மிளகு, முக்கியமானது மிளகு. இந்த 5 பொருளும் எப்பவுமே ஒருத்தவங்க வீட்ல இருந்துக்கிட்டே இருக்கணும். அஜீரண கோளாறு, உடம்பு சரியில்லை, எதுனாலும் டக்குன்னு எடுத்து போட்டு ஒரு கஷாயம் வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டி கம்பல்சரியாக ஒரு வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒவ்வொரு டப்பாவை தேடி திறந்தா கை வச்சு டக்கு டக்குன்னு கொஞ்சம் எடுத்து போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ஜீரண கோளாறு, ஜுரம் இதெல்லாம் இருந்தாலும் டக்குன்னு வீட்டு வைத்தியத்துக்காக வச்சுக்கக்கூடியது அஞ்சரை பெட்டி. வீட்டுக்கே அந்த காலத்துலலாம் சின்ன வைத்தியர்கள் யாராவது வந்தால் என்ன கேட்பாங்கன்னா, அஞ்சரை பெட்டியிலேருந்து கொஞ்சம் இந்த பொருளை கொடுங்கம்மா அப்படின்னுவார். இது என்ன மரம்ன்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது நான் கொடுக்கணுன்றதுக்காக இது விலை ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். 1900. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூங்க.